மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் மாயா ஓவன். ஒரு நாள் கங்கம்மா அடுப்புல சாப்பாடை வச்சுட்டு ஹாயா டிவி சீரியலை பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. டிவி சீரியல் பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல சாப்பாடு அங்க கருகி போயிட்டு இருக்கிறது மறந்து போயிட்டா. இத கவனிச்ச மங்கம்மா வந்து, அது என்னடி அது, சாப்பாடு அங்க கருகி போய் ஒரே ஸ்மெல்லா இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து ஹாயா சீரியல் பாத்துக்கிட்டு இருக்க, நீ இந்த லோகத்துலதான் இருக்கியாடி? தன்னையே மறந்து சீரியல் பாத்துக்கிட்டு இருந்த கங்கம்மாவை அப்படி உலுக்கினாங்க. அட வெயிட் பண்ணுங்க அத்தை, இந்த சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் 6 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் இந்த எபிசோட்லயாவது அந்த அம்மா போய் அந்த கதவை திறக்குதோ இல்லையோன்னு பாக்கணும். அப்ப மங்கம்மா, அந்த சீரியல் எப்ப ஆகுமோ என்னமோ, முதல்ல இந்த சாப்பாடோட கதை என்னடி அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ அத்தை, இப்போ என்ன பண்றது, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கே, உங்க பையனும் மாமாவும் வயல்ல இருந்து இப்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட வர டைம் ஆயிடுச்சு. உங்க மாமா சங்கதி அப்படி வை, ஆனா என் பையன் இருக்கானே, பசி கண்டிப்பா பொறுக்க மாட்டான், இப்போ என்ன பண்ணுமோ அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் தன்னோட பழைய ட்ரங்க் பொட்டியை திறந்து ஒரு மைக்ரோ ஓவனை எடுத்தாங்க. இத பார்த்து அப்படியே ஷாக் ஆனா கங்கம்மா. இதுக்குள்ள வயல்ல இருந்து சுப்பையாவும் ரவியும் வந்தாங்க. இங்க பாரு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அத்தை, இப்போ இந்த மைக்ரோவேவ் ஓவன்ல சாப்பாடு செய்யணும்னா அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது ஆகும், இப்போ எப்படி அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருந்தா. இங்க பாரு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, இது மேஜிக் மைக்ரோ ஓவன், இதுல உனக்கு என்ன வேணுமோ அதை எழுதி வச்சேன்னு நினைச்சுக்கோ, உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை சுட சுட இந்த மைக்ரோ ஓவன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல சாப்பாடு அப்படின்னு எழுதி அந்த ஓவன்ல வச்சாங்க. அந்த ஓவனை ஓபன் பண்ணும்போது சுட சுட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதி வச்சு அந்த கண்டத்துல இருந்து வெளியே வந்தாங்க மங்கம்மா. அப்போ கங்கம்மா, ஹை அத்தை, இந்த ஓவனை எனக்கு கிஃப்டா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா. என்னது கிஃப்டா? இதை மட்டும் நான் உனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, என் கண்ணை நானே என் கையால குத்திக்கிற மாதிரி ஆயிடும். இதை உங்ககிட்ட கொடுத்தா வீட்டுல அடுப்பெரியுமா என்ன? இது பாருங்க அத்தை, நான் சத்தியமா சொல்றேன், வெறும் சண்டேலயும் வேற ஏதாவது நல்ல நல்ல நாள்ல மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன், மத்த நாள் கண்டிப்பா இதை தொடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினா. கங்கம்மாவோட தொல்லை தாங்க முடியாம சரின்னு சொன்னாங்க மங்கம்மா. முதல்ல வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவனை. அதுக்கப்புறம் போக போக டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கங்கம்மா. ஒரு நாள் சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆகியும் கங்கம்மா சாப்பாடே செய்யல. இத பாத்துக்கிட்டு இருந்த மங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னடி, ராத்திரியாக போது, இன்னும் காலையில இருந்து சமைக்காமலே உட்காந்துட்டு இருக்க? இதுக்கு ரிலாக்ஸா கங்கம்மா, அட பண்ணலாம் இருங்க அத்தை, இப்போ அந்த மேஜிக் அவன்ல நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதி வச்சா அது சுட சுட நமக்கு எல்லாமே கொடுத்துரும்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? உனக்கு இப்போ தெரியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அப்போ உடனே கங்கம்மா ஹைதராபாதி பிரியாணி அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த அவனுக்குள்ள வச்சா. ஆனா அந்த அவன்ல இருந்து எதுவுமே வரல. இதுக்குள்ள கங்கம்மாவோட ஹஸ்பண்டான ரவி, இங்க பாரு, நான் உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னைக்கு என்ன சாப்பாடு போட போறியா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாரு. இத கேட்ட கங்கம்மாக்கு பயங்கர டென்ஷன். உடனே இத பார்த்த மங்கம்மா சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டாங்க. என்னடிமா, என்ன ஓவன் வேலை செய்யலையா? எப்படி வேலை செய்யும்? காலையில அது கொடுத்த சாப்பாடுல இன்னும் நிறைய மீந்து போய் தானே இருக்கு, அது மொத்தம் காலி ஆனாதான் அது புதுசா கொடுக்கும். ஆனா அதை நீ தூக்கி போட்டினா அவ்வளோதான், முடிஞ்சது கதை, அது கோவிச்சுக்கிட்டு எதுவுமே உனக்கு தரவே தராது அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சாங்க. இத கேட்ட கங்கம்மாக்கு மங்கம்மா மேல பயங்கரமான கோவம் வந்துச்சு. வேற வழியே இல்லாம அந்த மீந்து போன சாப்பாடை எல்லாத்தையும் கடகடகடன்னு சாப்பிட்டுட்டா. அப்போ அந்த மைக்ரோ ஓவன்ல இருந்து சுட சுட ஹைதராபாதி பிரியாணி வந்துருச்சு. வாயூர வைக்கிற அந்த பிரியாணி கண்ணு முன்னாடி இருந்தும் கங்கம்மாவால சாப்பிட முடியல. மறுநாள்ல இருந்து கங்கம்மா அந்த மைக்ரோ ஓவன் கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சமையல் பண்றதையே விட்டுட்டா. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பல விதமான சமையலை பார்த்து அதை செஞ்சு போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தினா. ஐயோ, இவளை இப்படியே விட்டுட்டா இவ கண்டிப்பா இந்த ஜென்மத்துக்கும் சாப்பாடே செய்ய மாட்டா, இவளுக்கு எப்படியாவது இந்த மைக்ரோ ஓவன் பைத்தியம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க மங்கம்மா. ஒரு நாள் கங்கம்மா, இன்னைக்கு என்ன பண்ணலாம், டெய்லி சாப்பிடுற இந்த பிரியாணியும் ஷவர்மாவும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது,
இன்னைக்கு கண்டிப்பா வேற ஏதாவது கண்ட்ரியோட சாப்பாடு தான் ட்ரை பண்ண போறேன். இன்டர்நெட்ல பார்த்த ஏதோ ஒரு சைனீஸ் சமையலோட பேரை எழுதி மைக்ரோ ஓவனுக்குள்ள வச்சா. அவ்வளவுதான், அதுல இருந்து ஏதோ விதமான ஒரு சூப் வந்துச்சு. இது என்னது கர்மம், இது என்ன சூப் இது வந்திருக்கு. ச்சீ, இந்த சைனாக்காரங்க வாயில மண்ணு போட. ச்சீ, சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்காதா இவனுங்களுக்கு? இதை மட்டும் அப்படியே கொட்டணும்னா கண்டிப்பா இந்த ஓவன் வேலை செய்யாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம திக்கு முக்க ஆடினா. இத பார்த்த மங்கம்மாக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ, நல்லா இருந்தா போதும், நாமளே செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். வேற எது வேணாலும் சரி, தண்ணி சாப்பாடா கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா இதை எவன் சாப்பிடுவான்? இதெல்லாம் சாப்பிட்டுட்டு யாரும் உயிரை பலி கொடுப்பாங்க? எனக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சூப்பை கீழே கொட்டிட்டா. அப்பாடா, அந்த மைக்ரோவனை எடுத்து தன்னோட பழைய ட்ரங்க் பெட்டில வச்சுட்டாங்க. இப்ப புரிஞ்சுது எனக்கு, எங்க வீட்டுல இருக்கிற இந்த பைத்தியக்காரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா கண்டிப்பா அவளை அந்த பறக்கிற கட்டில உட்கார வச்சு சைனா வரைக்கும் அமிச்சு இவளுக்கு சாப்பாடு போட்டே சாவடிச்சிடணும். அப்பதான் இவளுக்கு புரியும். இந்த எபிசோடு கூட உங்களை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சூரியகாந்தம் பிடிக்குமா இல்ல சந்திரகாந்தம் பிடிக்குமா? கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக பாத்துக்கிட்டே இருங்க காக்கா டிவி. பேராசை மருமகளும் மேஜிக் புத்தகமும். ஒரு நாள் விடிய காலையிலேயே சூரியகாந்தமோட வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. வெளியவே உட்கார்ந்துட்டு இருந்த அத்தையும் மருமகளும் அந்த காரையே ஆர்வத்துடன் பார்த்தாங்க. நம்ம வீட்டுக்கு கார்ல வர்றது யாரு? அப்பா, எவ்வளவு பெரிய காரு அப்படி நினைச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் காரையே பார்த்தாங்க. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பொம்பளை காஸ்ட்லியான புடவை கட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சூரியகாந்தம் அவங்கள பார்த்து ஆகாயத்தையும் பார்த்தாங்க. மழை விழுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட வெயில் எதுவுமே விழாம இவ ஏதோ கூலிங் கிளாஸ் போட்டு வரான்னா இவ யாரோ நம்ம வீட்டு ராங்கி மாதிரி இவளும் ராங்கியா இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இத பாரு மருமகளே, உங்க ஊருக்காரங்க தான் வந்திருப்பாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிழவிக்கு உடம்பு முழுக்க கொழுப்பு. இத பாரு, யார் வேணும் உனக்கு அப்படின்னு அந்த பொம்பளை பார்த்து கேட்டா. நான் தாண்டி, உன்னோட சின்ன வயசு சிநேகிதி கமலா. அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படின்னு சொன்னா அவளோட கூலிங் கிளாஸ் கழட்டிக்கிட்டே. ஆத்தாடி ஆத்தா, நீயா? கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியலடி. அந்த பரட்ட முடி, எப்பவும் ஒழுகுற மூக்கு, எப்பவும் அழுதுகிட்டே இருப்பேடி. இப்ப என்னடி காரு டிரைவரு லாட்டரி கிட்டே அடிச்சுதான் அப்படி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட சூரியகாந்தம் கிட்ட கூட்டிட்டு போனா.